மாயக்காடும் பறக்கும் சைக்கிளும். குட்டிச் சுட்டி கவின். ஒரு அழகான மலை அடிவார கிராமம். அங்கே கவின் என்ற 7 வயது சிறுவன் இருந்தான். அவனுக்கு பழைய பொருட்களை வைத்து புதுசாக ஏதோ ஒன்று செய்வதென்றால் கொள்ளை பிரியம். ஒரு நாள் தனது வீட்டு புழக்கடையில் கிடந்த ஒரு பழைய துருப்பிடித்த சைக்கிளை சரி செய்து கொண்டிருந்தான். அப்போது அவனது செல்லப் பிராணியான சுட்டி பூனை மிமி ஒரு நீல நிற இறக்கையை வாயில் கவ்வி கொண்டு வந்தது. அது சாதாரண இறக்கை இல்லை, மின்னிக்கொண்டே இருந்தது. மாய சைக்கிள் உருவானது. கவின் அந்த இறக்கையை சைக்கிளின் முன்பக்கத்தில் பொருத்தினான். என்ன ஆச்சரியம்! சைக்கிள் திடீரென ஜொலி ஜொலி என மின்ன ஆரம்பித்தது. டயர்கள் காற்றிலேயே மிதக்கத் தொடங்கின. மிமி, பாரு, இது சாதாரண சைக்கிள் இல்ல, இது மாய சைக்கிள். மியாவ்! மிமி ஆச்சரியத்தில் குதித்தது. இருவரும் சைக்கிளில் ஏறினர். கவின் பெடலை மிதிக்க சைக்கிள் மெல்ல மெல்ல தரைக்கு மேல் உயர்ந்து மேகங்களை நோக்கி பறக்கத் தொடங்கியது. மேகங்களுக்கு மேல் ஒரு உலகம். அவர்கள் பறந்து சென்றபோது மேகங்கள் பஞ்சுமிட்டாய் போல மென்மையாக இருந்தன. அங்கே மேகக்கூட்டத்து ராஜா என்ற ஒரு பெரிய வெள்ளை யானையை பார்த்தார்கள். அந்த யானை மிகவும் கவலையாக இருந்தது. யானை அண்ணா, ஏன் கவலையா இருக்கீங்க? தம்பி, என் மந்திர தும்பிக்கையிலிருந்த மழை கல் தொலைந்து விட்டது. அது இல்லையென்றால் பூமியில் மழை பெய்யாது, செடி கொடிகள் வாடிவிடும். கவின் உடனே, கவலைப்படாதீங்க, நாங்க தேடித்தரோம் என்று கூறிவிட்டு தனது பறக்கும் சைக்கிளை வேகமாக செலுத்தினான். மின்னல் குகையும் கண்டுபிடிப்புகளும். தேடிச் செல்லும்போது ஒரு கருப்பு மேக குகைக்குள் ஏதோ வெளிச்சம் தெரிந்தது. அங்கே ஒரு குட்டி மின்னல் பிசாசு அந்த மழைக்கல்லை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தது. கவின் பயப்படாமல் அந்த மின்னல் பிசாசுக்கு தன்னிடம் இருந்த ஒரு ஒளிரும் பந்து, நியான் பால் ஒன்றை கொடுத்தான். இந்தா, இதை வைத்து விளையாடு. அந்த மழைக்கல்லை தந்துவிடு, அது பூமிக்கு மழை தரும். மின்னல் பிசாசு மகிழ்ச்சியுடன் கல்லை தந்தது. பூமிக்கு கிடைத்த பரிசு. கவின் மழைக்கல்லை யானையிடம் கொடுத்தான். யானை ராஜா அதை தும்பிக்கையில் ஏந்தியதும் வானத்தில் அழகான வானவில் தோன்றியது. குளிர்ந்த காற்று வீசி பூமியில் மழை பொழிய தொடங்கியது.